என்னது ஆட்டை பிடிச்சு கொண்டு வரேன் என் புருஷன்காரன். சுண்டல்மா, இங்க பேரு ஆடு. அது தெரியுது, எங்குள்ள ஆடு. நமக்கு வளர்க்கறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். யார் கொடுத்தா? நிறைய ரூபா வந்திருக்குமே, எதுக்கு வாங்கின? உன்ட காசு ஏது? என்ன சுண்டம்மா, லாயர் மாதிரி கேள்வியா கேட்டடக்க. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நான் ஒரு ஆட்டோ ஒரு இடத்துல விடுவேன். அங்க ஒரு அண்ணன் வந்து ஆடு சும்மா தான் எனக்கு கொண்டு போன்னு சொன்னாரு. இந்த உலகத்துல எந்த கூறுகிட்ட போய் ஆடு சும்மா இருக்குன்னு தருவான்? கதை விடாத. ஆட்டோவை அடமான வச்சு ஆடு வாங்கிட்டு வந்துட்டியா? என்ன சுண்டல்மா, எல்லாமே தப்பு தப்பாவே சொல்றேன். அங்க பாரு, அந்த முக்கில தான், தெரு முக்கில தான் ஆட்டோ நிறுத்திட்டு வந்திருக்கேன். சரி, இந்த ஆடை கெட்டி போடு, நம்ம கொஞ்ச நாள் வளர்த்து அப்புறம் பிரியாணி போட்டுருவோம். ஏய் பைத்தியக்காரா, யாராவது வளர்த்துட்டு சாப்பிடுவாங்களா? பொண்ணு இப்பவுமே இங்கேட்டு வித்துரு, இல்லைன்னா வளர்க்கணும். சாப்பிடலாம் கூடாது சொல்லிவிட்டேன். ஓ, நீ அப்படி சென்டிமெண்ட் பாக்கியா? சரி, அப்ப நம்மகிட்டே வளரட்டும். பொம்பளை ஆடு தானே, குட்டி குட்டியா போட்டா நிறைய ஆடு பெருகும். இவளுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்க? நல்ல ஸ்டைலா ஒரு பேர் வச்சு விடு. இது ஆடு, அதனால ஆடம்மாள்னு வைப்போமா? என்ன மகேஷ், அறிவே இல்லாம பேர் வைக்க? ஆடம்மல் யாராவது பேர் வைப்பாவளா? அப்ப இது பேர் ஆட்டுக்கார அலமையிலு. உன் தலை. இவ பேரு இளவரசி. இளவரசி என்னது இளவரசியா? இளவுன்னு வச்சிருக்க? இளவுனா துக்கம். மகேஷ், உனக்கு சுத்தமா அறிவே இல்லை தெரியுமா? சரி, இந்தா இன்னைக்கு ஆட்டோவோட காசு 1000 ரூபா. என்ன அதிசயமா இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்க? என்ன சுண்டல்மா, ஆட்டோ ஓட்டினாலும் குத்தம், ஓட்டாட்டாலும் குத்தமா? போ சுண்டல்மா. சரி கொண்டா. இது எங்க அண்ணன் போய் கொடுத்துருவேன். அண்ணன்ட்ட கொடுத்துருவியா? அவ வீட்டு செலவுக்கு அண்ணன் நகை வாங்கியிருக்கோம்ல, மாசம் துட்டு கட்டணும்ல, சேர்த்து வைக்க முடியலையே. 1000 ரூபாய் கணக்காக கொடுத்து வச்சிருவோம். என்ன சுண்டல்மா, சண்டே எதுமா மட்டன் எடுப்பேன், சிக்கன் எடுப்பேன், சாப்பிடலான்னு 1000 ரூபா கொடுத்தா உங்க அண்ணன்ட்ட கொடுக்கணுங்க. ப்ளீஸ் சுண்டல்மா, குடு சுண்டல்மாவே மட்டன் வாங்கிட்டு வரேன். ஆடி மாசம் எதுவும் திங்க கூடாது, பசாம கீரி. போ சுண்டல்மா, ஆசையா வந்து பிரியாணி சாப்பிடலான்னு. சரி, இந்த இளவரசியை கெட்டி போடு. நான் போய் மதியம் சமையலுக்கு தேவையான ஜாமான் வாங்கிட்டு வரேன். சரி. இன்னைக்கு என்ன கொஞ்சம் திருந்தின மாதிரி இருக்கா? எப்படியோ பொறுப்பு வந்தா சரிதான். என் தங்கமே அத்தை பாட்டி, உன்னிடமிருந்து பெரியாத விடை பெற போறேன். 1 மாசம் கழித்து சந்திப்போம். உனக்கு எப்பங்க வரணும்னாலும் வாட்டி. பெரிவொண்ட சந்தேத்தேன் முதல் நேத்தே, முதலிரவு தீண்டாமல் திரும்பது காத்தே. என் மூதேவி, அது முதலிரவு இல்லை, நுரையீரல். நீ என்னை காணும் வரை நான் உன்னை காணா வரை, நீதானே எந்த அன்பே அன்பே. ஏம்மா போதும், கழுத களைச்ச மாதிரி இருக்கம்மா, பயமா இருக்கு. இழிச்சக்கா, நீங்க தானே உங்க வீட்டுக்கு கூட்டு போறதா இருந்தது. இந்த மாசம் நான் கூட்டு போட்டாக்கா அடுத்த மாசம் கூட்டு போறீங்களா? சரிட்டி, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. யாருனாலும் அவளை எடுத்துக்கிடுங்க. இதான் ஆடி மாசம் பார்த்தீங்களா, அடிக்கடி கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வேலை செதுக்கு அந்த பிள்ளை கொஞ்சம் ஒத்தாசையா இருப்பா. நான் இந்த மாசம் எடுத்துக்கிட்டாக்கா? எடுத்துக்கோ. எட்டி சான்சராணி, இந்த மாசம் எங்க வீட்டுக்கு தான் வர போறேன். சரி குண்டக்கா. சென்று வா மகளை, சென்று வா. பாபு மாமா, தாத்தா மாமா, மொட்டை செல்லம், பாப்பா எல்லாருக்கும் பாய். அடுத்த மாசம் வந்துருந்தேன். ஓகே, வாங்க போவோம். என்னை யாரு தத்தெடுக்காவளோ அவங்க உப்பு முட்டை தூக்கிட்டு போனோம். ஏத்தடி ஒன்னே உப்பு முட்டை தூக்கிட செத்து பேர போற வாட்டி. சரி, இந்த மாசம் அங்கிட்டு போட்டோம். சரிவா இல்லாம வெறிச்சுன்னு இருக்குமே, பேசிட்டே இடப்பா. கேட்டி, அவளுக்கு பதிலா உன்னையாவது தத்தெடுத்துட்டு போலாம். தெண்டமா இருக்கியே. யோ வத்தப்பட்டி, ஓவரா பேசாதுங்கண்ணே. நான் உங்க மவனுக்கு வாக்கப்பட்டு வந்த மருமவ. ஏங்க, யார் வந்திருக்கா பாருங்க. யாரு? இங்கிலாந்து இளவரசியா வந்திருக்கா? ஏங்க சும்மா நக்கல் அடிக்காதீங்க. இது நம்ம தொப்பி பிள்ளை சான்சராணி. சரிட்டி, அந்த பிள்ளை எதுக்கு வந்திருக்கு? 1 மாசம் நம்ம வீட்டை நமக்கு ஒத்தாசையா இருக்கிறதுக்கு வந்திருக்கா. இவ்வளவுக்கே சாப்பாட்டுக்கு இங்க கிடந்து நான் நாயா சாவுது. இதுல புதுசா ஒரு டிக்கெட்டா விளங்கும். இட்டி பங்குசு ஒத்தாசுன்னா வேலை கட்டி கூட்டு வந்திருக்க. இட்டி மாசம் 5000 10,000 கொடுக்கறதுக்கு வழி கிடையாது பத்துக்க. மெண்டல் மனசா, அந்த பிள்ளை சம்பளம் எல்லாம் கேட்கல. அது பாவம் போறதுக்கு இடம் இல்லாம நிற்கு. சும்மா நம்ம வீட்டுல சாப்பிட்டு நம்ம கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு அடப்பா. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ? என் 35 லட்சத்தை மட்டும் இந்த பானுமதி எடுக்காம இருந்தா இந்நேரம் நான் மகாராணி மாதிரி வாழ்ந்திருப்பேனே. வீடு விடா அலைய விட்டால நாசமா பறவ. இம்மா எங்களுக்கும் நக்க உதவி செய்யுமோ? ஏன்டி உங்களுக்கு என்ன கேடு? இல்லம்மா, காலேஜுக்கு எங்களுக்கு நடக்க கஷ்டமா இருக்கு. நக்க தூக்கிட்டு போகுமா? இது சோம்பேறி வலிக்கு தங்கச்சியை பறக்க வேண்டியவளவ 2 பேரும். ஆமா, தீட்டு போறவ. இவளுக்கு பச்சை குழந்தை சத்துணவு படிக்கலவல்ல. இம்மா சான்சராணி, இன்னைக்கு நாள் வந்திருக்க பத்தியா? இன்னைக்கு நல்ல சாப்பாடா செய்வோம். வெஜிடபிள் பிரியாணி போட்டுருவோம். ஆடி மாசம் பத்தியா கறி எடுக்க மாட்டோம். சரிக்கா, நல்ல பிரியாணியை கிண்டி கொண்டா.
பிரியாணி நான் செஞ்சிடறேன். உன்னே சமையல் கட்டில விட மாட்டேன். இன்னைக்கு பார்த்தோம்ல கருப்பு வடை, அது பருப்பு வடை இல்ல கருப்பு வடை. ஏன் உன் ஃப்ரெண்டு நெட்ட விளையாதாம அப்படி ஆக்கி விட்டா? நீ அந்த தெருமுக்குள்ள இருக்கிற கடைக்கு போ, அங்க போயிட்டு கொஞ்சம் நான் எழுதி தர ஜாமாவெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேனே. சரி குண்டக்கா. குண்டு மாமா வாரீங்களா, கடைக்கு போயிட்டு வருவோம். குண்டு மாமாவா? நான் வரல. சரி வா, எழுதி தரேன். நான் வெளியே உனக்கு காத்துக்கிட்டு இருக்க, நீ வாங்கிட்டு வானே. பிள்ளைகளா, உங்க அம்மா என்ன பண்ணிட்டடக்கா? ஒன்னும் புரிய மாட்டேக்குப்பா. இல்ல வேலைக்கு கூட்டு வந்திருக்காளா இல்ல ஒத்தாசங்கா? ஒன்னும் புரியல. அவ தொப்பிக்காரி மொழியும் சரியில்லையே. சும்மா இருந்துட்டு போட்டுப்பா, ஜாலியா இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஜாலி, என் பர்சு காலி. எங்க வந்த முத நாளே இந்த பிள்ளை எங்க கூட்டு போறீங்க? இது கடையில கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லணும். டீ சமையல் பண்ண பத்தியா, கடையில அவளுக்கு காட்டணும்ல. ஆமா ஆமா, எங்க அத்தை பாட்டியும் அப்படிதான் பண்ணுச்சு, எல்லா கடையும் காமிச்சு வச்சிருந்தது. இடி உன் வயிறு லேசா பெருசா இருக்கிற வரைக்கும் மாசமா இருக்கியோ? ம் அது ஒண்ணுதான் குறைச்சல். இங்க அது செர்லின்னு வளர்க்கறதுக்கே துப்பு இல்லை, அதுவே எங்க சப்பானி மாதிரி கிடக்கு. அதுக்குள்ள இன்னொன்னு பெத்து அங்க விடுறதுக்கா எங்க அத்தை பாட்டின்னு கொன்னே போட்டுரும். செர்லின் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போனதே இன்னொரு பிள்ளை பெத்துரு. இல்லக்கா, அது இல்லாம ஏன்ட்ட கந்த ஒன்னையே வளர்க்கறதுக்கு என்ன பாடுபடுதான் பத்துக்கிட்டீங்களா? நகை விலைய பாருங்க, நகை விற்கிற விலையில என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு நகை போட முடியாது. சரி சரி, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒத்த பிள்ளையோட எல்லாம் நிறுத்த முடியாது. சரி, நான் அவளை கடைக்கு அனுப்பிட்டு வரேன். ஏட்டி போயிட்டு அந்த முக்கு கடையில பாஸ்மதி அரிசி 1 கிலோ, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இலை, புதினா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிடு. சரி குண்டசு. எவ்வளோ வாங்கணும்னு சொல்லல. சரி, எல்லாத்துலயும் ஒரு கிலோ. எங்க சான்ஸ் ரைட்ட கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கிடுக்கண்ணா. ஒரு நாள் கொடி ஓடி துணியாத்திட்டு ஓடுனால. ஆமாட்டி, அதனாலதான் கையில காசு கொடுக்காம கடையில போய் வாங்குன்னு சொல்லியிருக்கேன். அப்புறமா மொத்தமா எவ்வளவுன்னு பார்த்து கொடுத்துக்கிடுவேன். சரி சரி. தெருவிலேயே நிப்பா போல எங்க அக்கா கறி மாறைய பாரு. இவன் மாறையில முழிச்ச கஞ்சி கூட கிடைக்காது, புளிச்ச கஞ்சி கூட கிடைக்காது. கேட்டி பானுமதி வாரா பத்தியா? இப்படி கல்யாணம் பண்ணாம மாசமாகணும் மாசி, கேவலம். என்னட்டி தெருவிலேயே நிப்பிய போல? என்னட்டி நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. சே, நம்ம குடும்பம் மானத்தையே வாங்கிட்டிய. எப்பே அப்படி எங்க குடும்பம் மானம் போற அளவுக்கு என்ன பண்ணிட்டேன்? கல்யாணம் பண்ணிட்டு இந்த வேலையை பார்த்துருக்கலாம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. என்ன கல்யாணம், என்ன அவசரம்? இப்ப எத்தனை மாசம் டி? இப்ப என்னது ஆகஸ்டா? 8வது மாசம். இடி 8 மாசம் ஆயிட்டாமே, வயிற்று பத்த தெரியல பத்தியா? குண்டு ஆளுவலுக்கு வயிறு தெரியாது, எங்களை மாதிரி ஒல்லி ஆளுவலுக்கு தான் படைச்சுக்கிட்டு நிற்கும். அப்ப 8 மாசம் ஓடிட்டு பத்தியா? சார் இப்படி நீ பண்ணிருக்க கூடாது. ஆமா, மாசத்தை நான் பிடிச்சு வச்சு கெட்டி வைக்க 8 மாசம் ஓடிட்டாப்ப மெண்டல். இப்படி திமிரா பேசுதா பத்தியா? அதை விட்டு பேசக்கூடாதுன்னு என் புருஷன் சொல்லி வச்சிருக்காரு. நீங்க அக்கா காரிங்கிற உரிமையில 4 கிளி கிழிச்சு விடுங்க. ஆமா, என்ன நீங்க சும்மா பயந்துட்டு நிக்குங்க? அவ செவுட்ல இழுங்க. முதல்ல மூஞ்சி எப்படி பூனை குட்டி மாதிரி வைக்கிறத விட்டுட்டு கோபம் மூஞ்சி வைங்கக்கா. இந்த மூஞ்சி ஓகேவா? இது சோக மூஞ்சி, நான் சொன்னது கோபம் மூஞ்சி. நீங்க ஒரு அக்கா காரியா இருந்துட்டு அவளை செவுட்ல இழுங்க. இந்த இப்ப நாக்கு புடுங்குற மாதிரி கேட்க இவள குசி குசின்னு பேசிட்டே இருப்பாளுவ. நான் எதுக்குங்க நிக்கணும்? ஏட்டி எடுபட்டு செருக்கி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? சித்தி அப்படியே உன்னை வளர்த்தாவ, நீ ஒரு பொம்பளையாட்டி. உன்னை விட நான் நல்லாதாம்மா வளர்ந்துருக்கேன். உன்னை மாதிரி மோசக்காரி கிடையாது. எவ்வளவு தைரியம் இருந்தா உன் புருஷன்ன விவாகரத்து பண்ணிட்டு அந்த பிச்சைக்காரன் கூட ஒன்னாவே இருக்க. இப்ப பிள்ளை உண்டாயிருக்கனே, நீ உனக்கு எவ்வளவு கொழுப்பு? என்ன வார்த்தை சொன்னிட்டு எடுபட்டு சேரிக்கி. யார்டி மாசமா இருக்கா? நீ உன்னை கொல்லாம விட மாட்டேன். இது பானுமதி என்னங்க நின்றுட்டு இருக்கா? இவங்கன்னு இவ வீட்டில் போய் நல்லா களவாண்டுட்டு வரலாமே. உன்னை இன்னைக்கு அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். என்னைய பத்தி அசிங்கமா பேசுற? விடு, எங்க பங்கச்சக்காவை விடு. என்ன பத்தி தப்பா பேசுன உன் மூஞ்செல்லாம் பிச்சு எரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டேன். ஏட்டி உன் குடுமி மயங்கி தண்டி சொன்னா எங்க கிட்ட வந்து. ஓஹோ, இதெல்லாம் அவ வேலையா? இரு அவளுக்கும் நான் ஒரு புருஷன் ரெடி பண்ணி அவளை கேவலப்படுத்துறேன். ஒழுங்கா இருந்துக்க கட்டி, என்கிட்ட வச்சுக்கிடாதுங்க. ஏட்டி என்ன பண்ணிட்டு இருக்கங்க? எதுக்கு அந்த அக்காவை போட்டு அடிக்கிட்டி? எப்பே அக்கா வாம அக்கா ஓகே, எல்லா அவளும் ஒன்னா சேர்ந்துட்டியலோ? அவ்வளவு கெட்ட பொம்பளையில ஒன்னா சேர்ந்துட்டாளுவ. ஆமா, நாங்க கெட்ட பொம்பளை, இவ ரொம்ப நல்லவ. சீ, நீ ஒரு களவு அடிச்சிருக்கி. உன் மாறில முடிக்க கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா குடுமி இப்படி சொல்லியிருப்பா? ஐய குண்டக்கா, உயிர் இருக்கா போயிட்டா? எங்க பங்கச்சக்கா. ஏட்டி நானும் சாவலட்டி, ஒப்பாரி விடாத. வீர மங்கைக்கு இதெல்லாம் சகஜம். மண்டையில இருக்கிற மண்ணையும் கொண்டையில இருக்கிற மண்ணையும் தட்டிட்டு உள்ள வாக்க நம்ம போய் பிரியாணி கிண்டுவோம். இக்கண்ணைக்கு பிரியாணியாக்க எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்கக்கா, மறக்காம. யார் செத்து கிடந்தாலும் இவளுக்கு சாப்பாடு சாப்பாடு. எப்பா